சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டில் ஒரு கடாய் வச்சிடலாங்க. கடாய் நல்லா காஞ்ச அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலைங்க. இது நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க ட்ரையாக. ஆயிலெலாம் ஆட் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி இந்த பொடி பண்ணி போடும்போது அந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. இந்த பொடி வேணாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் கோவக்காய் இந்த மாதிரி 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சிடலாங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காயட்டங்க. 1 டீஸ்பூன் கடுகுங்க. கடுகு பொரிஞ்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகங்க, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுது அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டுங்க நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது பாருங்கள். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூனோட நிறுத்திக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலை கடலைப்பருப்பையும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி வந்துடுதுங்க கோவக்காய். இந்த பொடி பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. குறைன்னு எடுத்தால் போதுங்க, ரொம்ப நைஸாக எடுக்க வேண்டாங்க. இதை கூட மிக்ஸ் பண்ணி அந்த கோவக்காய் பொரியலை சாப்பிடும்போது அப்படியே பருப்பு வாயில் கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கோவக்காய் ஒரு 3/4 பங்கு வெந்துடுதுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்துடுதுங்க. கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகி வருது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்ட பிறகு கோவக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கூட இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குங்க. தேங்க்யூ.